வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கோவக்காய் வச்சு ஒரு பொரியல் ரெசிபி தாங்க. கோவக்காயில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. சுகர் பேஷண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக இந்த கோவக்காய் பொரியலை வீக்லி 2 டைம்ஸ் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட சுகர் லெவல் குறையும். நம்ம டெய்லி மாத்திரையாக சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டு கம்மி பண்ணிக்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு கோவக்காய் வாங்கிக்கோங்க. அதை நல்லா 2 to 3 டைம்ஸ் நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு சின்ன சின்னதாக அழுக்கு இருக்கும், கருப்பு கருப்பாக. அதனால் நல்லா ஒரு 2-3 வாட்டி நல்லா கழுவிட்டு அதை இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க குட்டி குட்டியாக. இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி குட்டியாக இந்த அளவுக்கு ஸ்லைஸ் இந்த அளவுக்கு விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா கோவக்காவும் நம்ம கட் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் காஞ்சதுக்கப்புறமா இதில் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. அடுத்து கடுகு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கோவக்காய், அந்த கோவக்காவை இதோட சேர்த்துக்கோங்க. வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம், கடுகு மட்டும் சேர்த்தா போதும். இல்லை நீங்கள் கடுகு சேர்க்காம கூட செய்யலாம், அதனால் ஒன்றுமே இல்லை. இது ஒரே டேஸ்ட்டு தான். கோவக்காய் நல்லா வதங்கணும். நல்லா எவ்வளோக்கு அவ்வளோ வதங்குதோ அந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ கடுகு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்காவ கோவக்காவை இதில் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா இதில் மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து குழம்பு மிளகாய்த்தூள், இது நம்ம வீட்டிலேயே அரைச்ச மிளகாய்த்தூள். இதோட ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு, அடுத்து உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இந்த மசாலாவோட நல்லா காய் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இது வேக கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் அது குக் ஆகிடுச்சுன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே சமயம் உடம்புக்கு அவ்வளோ ஹெல்தி. இது கோவக்காய் சாப்பிடாதவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சுகர் பேஷண்ட்ஸ் இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு இதை செஞ்சு கொடுங்க. நீங்கள் மருந்து மாத்திரை எடுக்கிறத விட இந்த மாதிரி வெஜிடபிள் சாப்பிட்டு உங்களோட சுகர் லெவலை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம். ஒரு அருமையான வெஜிடபிள் இது. கண்டிப்பாக இது செஞ்சு கொடுங்க. இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, அடுத்து ஓப்பன் பண்ணி அடிக்கடி கொஞ்சம் நேரம் இப்படி கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ கோவக்காய் பார்த்திங்களா நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த அளவுக்கு இது குக் ஆனால் போதும். இது மேலே லாஸ்ட்டாக நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.